இன்றைக்கி நம்ம சேனலில் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் சாப்டரோட கண்டினியூவேஷன் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ண வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ ஈஸியாக புரியும். நான் அந்த வீடியோவோட லிங்க்கை சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பீட். இப்போ நம்மளுக்கு கொஷின்ஸில் 2-3 ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. லேட்டு, ஏர்லி அண்ட் யூஷுவல் டைம், இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு 2-3 ஸ்பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா டி இன்ட்டு S1 இன்ட்டு S2 பை S1 ஆஃப் S2 இந்த ஃபார்மில் தான் யூஸ் பண்ணணும். இப்போ கொஷனில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஸ்பீடு லேட்டு அண்ட் செகண்ட் கொடுத்துருக்க ஸ்பீடு ஏர்லியாக கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா ஏர்லியாக அப்புறம் லேட்டாக, அதாவது ரெண்டுமே ஆப்போசிட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கொடுத்துருக்க டைமை ஆட் பண்ணணும். அதுவே ரெண்டுமே சிமிலராக கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே லேட் இல்லைனா ரெண்டுமே ஏர்லி அப்படி இருந்துச்சுன்னா நம்ம கொடுத்துருக்க டைமை சப்ராக்ட் பண்ணணும். இந்த ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சில ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். A man goes to his office by scooter at a speed of 30 km/h. He reaches 6 minutes earlier. If he goes at a speed of 24 km/h, he reaches 5 minutes late. Find the distance of his office. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு அவன் 30 km/h ட்ராவல் பண்ணும்போது 6 minutes ஏர்லியாக போகிறான். 24 km/h ட்ராவல் பண்ணால் 5 minutes லேட்டாக போகிறான். ஸோ முதல்ல ஏர்லி அப்புறம் லேட் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ என்ன பண்ணோம், D is equal to delta T into S1 into S2 by S1 of S2. இதுதான் ஃபார்முலா. டைம் என்ன பண்ணணும், ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்குது, ஏர்லி லேட்டாக இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்னா டைமை ஆட் பண்ணணும். 6 + 5 is equal to 11 minutes. 11 minutes நம்ம 11/60 ஹவர்ஸ்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபார்முலா எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். டெல்டா டி 11/60 இன்ட்டு S1ஓட வேல்யூ என்ன 30 km இன்ட்டு S2ஓட வேல்யூ 24 km. S1 மைனஸ் S2ஓட வேல்யூ என்ன 6. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கேல்குலேட் பண்ணோன்னா என்ன வரும், நம்மளுக்கு 22 km ஆன்சர் வந்துடும். இதை நார்மல் மெத்தடில் போட்டிங்கன்னா பெரிய ப்ராசஸ், பட் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டோம்னா ஈஸியாக முடிஞ்சிடும். Walking 6/7 of his usual speed, a man is 12 minutes late. The usual time taken by him to cover that distance. ஸோ அவன் யூஸ்வலாக போகிற டைமை விட 6/7 அவன் கம்மியாக போகிறான். ஸோ அவனோட யூஸ்வல் டைம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸ்பீட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ ஸ்பீடை 6/7 கொடுத்துருக்காங்க. அப்போனா டைம் என்னவாக இருக்கும், அதோட இன்வர்ஸ், அதாவது 7/6. இப்போ அவனோட யூஸ்வல் டைமை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். லேட் டைம் is to usual time is equal to 12 minutes. 7/6x is to x is equal to 12 minutes. ஏன்னா லேட் டைம் 7/6, xங்கிறது யூஷுவல் டைம். 7x minus 6x by 6 is equal to 12. LCM எடுத்தோம்னா 7x minus 6x is equal to 72. 6 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போய் இப்போ x is equal to 72 minutes. 72 minutesனால் என்னது, இதை நம்ம ஹாரில் கன்வெர்ட் பண்ணோன்னா 1 hour 12 minutes ஆகும். ஸோ அவனோட யூஷுவல் டைம் 1 hour 12 minutes. அவன் 6/7 ஆஃப் ஹிஸ் யூஷுவல் ஸ்பீடில் போனான்னா அவன் 12 minutes லேட்டாக இருப்பான். நெக்ஸ்ட், ட்ராவலிங் அட் 1/6 ஆஃப் ஹிஸ் யூஷுவல் ஸ்பீட், a man is late by 30 minutes. What is the usual time taken by him to cover the same distance? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யூஷுவல் ஸ்பீடை எஸ்ன்னு எடுத்துக்கலாம், யூஷுவல் டைமை டீன்னு எடுத்துக்கலாம். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு S into Tன்னு நம்மளுக்கு தெரியும். He travels at 1/6 of his usual speed. ஸோ நம்மளுக்கு கிடச்சிருக்க நியூ ஸ்பீடு S/6ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா D is equal to S/6 into the new time. இங்கே D is equal to S into Tன்னு இருக்குல்ல, இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். S into T is equal to S/6 into new time.
ஸோ இங்கே வந்து ரெண்டு சைடும் எஸ்எஸ் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னாகும், t is equal to 1/6 into new time ஆகிடும். ஸோ new time is equal to 6t. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, the man takes 6 times more than the usual time. ஸோ 6t minus t is equal to 5t. இங்கே இன்னொன்று சொல்லியிருக்காங்க, he is late by 30 minutesன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5t is equal to 30. அப்படின்னா டீயோட வேல்யூ என்னவாக இருக்கும், டீயோட வேல்யூ வந்து 6 minutes. ஸோ his usual time என்னது 6 minutes. இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட், ஆவரேஜ் ஸ்பீட். ஆவரேஜ் ஸ்பீட் is equal to the total distance by total time. இதுதான் ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா. இதுலேயே ஒரு 2-3 சினாரியோஸ் இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு கொஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து d கிலோமீட்டரில் t1 டைமில் ட்ராவல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு d2 கிலோமீட்டரில் t2 ஹார்ஸில் ட்ராவல் பண்ணுது அண்ட் d3 கிலோமீட்டர் t3 ஹார்ஸில் ட்ராவல் பண்ணுது. இந்த மாதிரி ஒரு 2-3 ஸ்பீட் கொடுத்துருந்தாங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட் எப்படி கண்டுபிடிக்கணும், d1 + d2 + d3 அதாவது டோட்டல் டிஸ்டன்ஸ் பை t1 + t2 + t3 டோட்டல் டைம் டேக்கன். இதுதான் வந்து ஆவரேஜ் ஸ்பீட். அதுவே இப்போ கொஷனில் வந்து நம்மளுக்கு an object is traveling for t1 hours in speed s1. அதே another object is traveling for t2 hours in s2 speed. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஆவரேஜ் ஸ்பீட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா s1 into t1 plus s2 into t2 divided by t1 plus t2. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஆவரேஜ் ஸ்பீடை கண்டுபிடிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் சினாரியோவில் ஒரு பர்சன் வந்து d1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்க s1 ஸ்பீடில், அதே d2 கிலோமீட்டர் வந்து s2 ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட் வில் பி ஈக்குவல் டு d1 + d2 by d1 by s1 plus d2 by s2. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இப்போது அடுத்த சினாரியோவில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஏலேருந்து பிக்கு மூவ் ஆகுது எக்ஸ் கிலோமீட்டரில் அண்ட் பிலேருந்து ஏக்கு ஒய் கிலோமீட்டரில் மூவ் ஆகுது. இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 2xy டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். இது எப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டி பை எக்ஸ் ப்ளஸ் டி பை ஒய் இதை நம்ம எடுத்தோன்னா 2d பை டி இன்ட்டு 1 + x + 1/y வந்துடும். இந்த டி கேன்சல் ஆகிடும். இதுக்கு நீங்கள் இதை மேலே எடுத்துகிட்டு போனோம்னா 2xy பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். இதுதான் ஃபார்முலா. இதுவே 3 ஸ்பீட் கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்றும் இல்லை, 2க்கு பதிலாக 3 போட்டுட்டு xy zன்னு போட்டுட்டு இதை மல்டிப்ளை பண்ணி எழுதணும், xy + yz + zx. இது வந்து 3 ஸ்பீட்ஸ் கொடுத்துருக்கும் போது. இப்போ வாங்க ப்ராப்ளம்ஸ்குள்ளே போகலாம். A man travelled by car for 2 hours at a speed of 18 km/h. He then travelled by a taxi for 1 hour 30 minutes at a speed of 20 km/h. Finally, he travelled by train for 30 minutes at a speed of 28 km/h to complete the journey. What is the average speed? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டோட்டல் டைம் கண்டுபிடிக்கணும். டோட்டல் டைம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு 2 hours, அப்புறம் 1.5 hours, அதுக்கப்புறம் 30 minutes, அதாவது 0.5 hours. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம். 2 + 1.5 + 0.5 is equal to 4 hours. நெக்ஸ்ட் டோட்டல் டிஸ்டன்ஸ். டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன, ஸ்பீட் இன்ட்டு டைம். டிஸ்டன்ஸோட ஃபார்முலா ஸ்பீட் இன்ட்டு டைமில். இப்போ நீங்கள் தனித்தனியாக அதோட ஸ்பீடையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணோம். 18 × 2 + 20 × 1.5 + 28 × 30/60. நம்ம 30 hours வந்து 30/16 எடுத்துக்கலாம். ஸோ 36 + 30 + 14 is equal to 18 km/h. இப்போ ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா என்னது, டிஸ்டன்ஸ் பை டைம். டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது 80 km/h, டோட்டல் டைம் வந்து
4 hours is equal to 20 km per hour. So average speed is equal to 20 km per hour. Next question. A man traveled first half of his journey at a speed of 60 km per hour and the second half of his journey at a speed of 40 km. Find the average speed of the man. ஸோ இதுக்கு வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம்ல அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஏபியிலேருந்து 2 டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஃபார்முலா பார்த்தோம்ல, இங்கே என்னென்னா டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கனால நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அதாவது ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 2xy by x plus y. அந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே வந்து எக்ஸோட வேல்யூ 60 கிலோமீட்டர், ஒய்யோட வேல்யூ 40 கிலோமீட்டர். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 2 into 60 into 40 divided by 40 plus 60. ஸோ இதோட ஆன்சர் வந்து 4800 by 100 is equal to 48 km per hour. So the average speed is equal to 48 km per hour. இப்போ அடுத்த கான்செப்ட் சேசிங். இப்போது லைக் வந்து குவெஷனில் ஒரு போலீஸ்மேன் வந்து ஒரு தீஃபை சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க, அவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்காங்க, அந்த மேனும் அந்த தீஃபை வந்து எப்போ பிடிப்பாங்க, இந்த மாதிரி சேசிங் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா டி இன்ட்டு ஏ பை ஏ இஸ் டு பி. இங்கே ஏங்கிறது வந்து ஸ்பீட் தான். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். A constable follows a thief who is 200 meters ahead of the constable. If the constable and the thief run at speeds of 8 km per hour and 7 km per hour respectively, the constable would catch the thief in. ஸோ எவ்வளோ டைமில் அந்த கான்ஸ்டபிள் வந்து அந்த தீஃபை பிடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. D is equal to delta D into A by A is to B. இதான் ஃபார்முலா. இங்கே ஏங்கிறது வந்து போலீஸ்மேனோட அதாவது கான்ஸ்டபிளோட ஸ்பீடு அண்ட் பிங்கிறது வந்து தீஃபோட ஸ்பீடு 8 கிலோமீட்டர் அண்ட் 7 கிலோமீட்டர். இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 200 மீட்டர். 200 இன்ட்டு ஏ வந்து 8 by 8 minus 7 is equal to 200 into 8. It is equal to 1600 meter. ஸோ இப்போ டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட்னு நம்மளுக்கு தெரியும். டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து என்ன 1600 மீட்டர் டிவைடட் பை ஸ்பீடு வந்து 8 கிலோமீட்டர் பர் ஹவர். இங்கே மீட்டரில் இருக்குது, இங்கே கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்குது. ஸோ நம்ம கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா 5/18 மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 1600 divided by 8 into 5/18. It is equal to 40 into 18 by 60 meter. ஸோ டைம் டேக்கன் வந்து 12 minutes. 12 minutesல அந்த கான்ஸ்டபிள் அந்த தீஃபை பிடிச்சிருவார். இப்போ நெக்ஸ்ட் கொஷின். A thief is noticed by a policeman from a distance of 200 meters. The thief starts running and the policeman chases him. The thief and the policeman run at the rate of 10 km per hour and 11 km per hour respectively. What is the distance between them after 6 minutes? So, DP, அதாவது distance of policeman is to distance of the thief. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? Speed into time. So, speed of policeman into time taken is to speed of the thief into time taken by the thief. இங்கே வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. 11 km per hour into 6 minutes minus 10 km per hour into 6 minutes. டைம் டேக்கன் வந்து 6 minutes தான் ரெண்டு பேருக்குமே. இதை வந்து கிலோமீட்டர் பர் ஹார்லேருந்து நம்ம மீட்டர் பர் செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணோம். ஸோ into 5/18 into 6 minus 10 into 5/18 into 6. இதோட வேல்யூ என்ன வரும்? 5/18 into 6 into 60. 10 is equal to 5/18 into 6 into 60. It is equal to 100. So the distance traveled between them after 6 minutes will be 100 meters.
அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த ஸ்பீட் கான்செப்ட் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் கான்செப்டில் பார்க்கலாம். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.